கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தை நேரத்துக்காக உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 39ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி. ஒவ்வொரு வெற்றியாளர்களையும் நாம் பார்த்து இந்த வெற்றிக்கு என்ன காரணம் என்று நாம் கேட்போமானால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லுகிறார்கள். பொதுவாக ஒரு மருத்துவத்துறையிலே நல்ல பெயர் பெற்று விளங்குகிற ஒரு மருத்துவரை நாம் அணுகி இத்தனை மேன்மைக்கு என்ன காரணம் என்று சொல்வோமானால் அவர் சொல்வார், நான் படித்த இந்த மருத்துவம் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி. சரி, விளையாட்டுத் துறையிலே நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரரை அழைத்து கேட்போமானால் உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் என்று அவர் சொல்வார், நான் அதிகப்படியான பயிற்சியை மேற்கொண்டேன், நேரங்களை பாராமல் உழைத்தேன், ஆதலால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நான் சுதந்திரிக்க முடிந்தது என்று சொல்வார்கள். உலக வல்லரசு நாடுகளாக இருக்கின்ற நாடுகளுடைய அதிபரை அழைத்து நாம் கேட்போமானால் நீங்கள் இந்த நாடு இவ்வளவு ஒரு வல்லமையுள்ளதாக இருக்க என்ன காரணம் என்று சொன்னால் அவர் சொல்லுவார், எங்களுடைய நாட்டிலே எல்லாம் வளர்ச்சி பெற்று இருக்கிறது, அறிவியல் வளர்ச்சி இருக்கிறது, தொழில் வளர்ச்சி இருக்கிறது, விஞ்ஞானத்தில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், நல்ல அநேகமான தேசத்தை கலக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகளும் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய பெருமைகளை, தங்களுடைய ஆதாரங்களை அவர்கள் நன்மை காரணங்களாக சொல்லக்கூடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே ராஜாவாக இருந்த தாவீது சொல்லுகிறார், நீரே என் நம்பிக்கை. தாவீது சொல்லியிருக்கலாம், எனக்கு திரளான படைகள் உண்டு, என்னுடைய போர்ப்படையில திறமைசாலிகள் உண்டு, யுத்த வீரர்கள் உண்டு, எதற்கும் பயப்படாத தொடர்ந்து முன்னேறக்கூடிய நல்ல குதிரைகள் உண்டு என்று சொல்லி அவைகள் மேல நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் தாவீதுடைய எண்ணம் எல்லாம், கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் மாற்றத்திற்காக, குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக, விடுதலைக்காக எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று யோபு சொல்லுகிறது போல, யோபு புத்தகம் 14:14 சொல்லுகிற வண்ணமாக எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி அநேகர் ஒரு மாறுதலுக்காக, ஒரு விடுதலைக்காக, சுகத்துக்காக காத்திருக்கிறாங்க. தாவீது சொல்லுகிறது போல, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன். அநேகர் சுகத்தை எதிர்பார்த்திருக்கலாம், நல்ல வேலைகளை எதிர்பார்த்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உடைய எல்லா எதிர்பார்ப்புகளின் மத்தியிலும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை என்று சொல்ல பழகுங்கள். கர்த்தர் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீரே என் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஏதோ திடீரென்று தோன்றின ஒரு காரியம் அல்ல. இது தாவீதுக்கு இளம் பிரயாயத்திலிருந்து, சிறு வயது முதல் தொடங்கி அவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 71:5 கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, சிறு வயது தொடங்கி, சிறு வயது முதல் கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை தாவீதை விட்டு விலகவில்லை. அதனாலதான் அரசனாய் உயர்த்தப்பட்ட பிறகும், ராஜாவாக அரியணையில் அமர்ந்த பிறகும், இராணுவத்தையோ மக்களையோ இல்லை தன்னுடைய பணத்தையோ நம்பாமல், கர்த்தாவே நீரே நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசமுள்ள வார்த்தைகள், வைராக்கியமுள்ள வார்த்தைகள். இன்றைக்கு அநேகர் உயர்த்தப்பட்ட பிறகு தங்கள் வந்த நிலைமைகளை மறந்து, நான் உழைத்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் படித்தேன் என்று சொல்லி தன்னுடைய பெருமைகளை, தன்னுடைய மேன்மைகளை சொல்லுகிறவர்கள் மத்தியிலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம்,
நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. என்ன ஒரு விசுவாசத்தின் வைராக்கியம் உள்ள வாஞ்சி உள்ள வார்த்தைகள். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையில உயர்த்தப்பட்டாலும் கர்த்தர் உங்கள் நம்பிக்கை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் அவர் கர்த்தரை நம்பிக்கை என்று இத்தனை ஆணித்தரமாக சொல்ல முடிகிறது? ஏனென்றால் கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை கர்த்தருடையது. உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு காரியங்களை நடக்க வேண்டுமானால் தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய துணை இல்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது. ஹல்லேலூயா. இதை உணர்ந்த தாவீது சங்கீதங்களிலே அவர் எழுதி வைக்கிறார். அநேக சங்கீதங்கள் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டவைகளாக இருக்கிறது, கர்த்தரை அடைக்கலமாக கொண்டவைகளாக இருக்கிறது. நீரே நம்பிக்கை. சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களையும் மரணத்தை விலக்கி விடுவிக்கவும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு சொல்லப்படுகிறது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படா. எந்த ராஜாவும், எந்த ஒரு நாட்டினுடைய அதிபரோ பிரதமரோ, எனக்கு மிகுந்த சேனை இருக்கு, எங்களுக்கு திரளான இராணுவ வீரர்கள் உண்டு, நாங்கள் அப்படியே எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ள முடியும், எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்ல முடியாது. ரட்சிக்கிறதற்கு சேனைகள் மிகுதியினாலே ரட்சிப்பு வராது. அது மாத்திரம் அடுத்த பகுதியில் சொல்லுகிறது, சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். எப்படிப்பட்ட பலசாலையும் ஒரு நாள் மரித்துதான் ஆக வேண்டும். எப்படிப்பட்ட மனிதனும் தன் பலத்தை இழந்துதான் ஆக வேண்டும். ஒரு நாள் மரணம் அவனை சந்தித்துதான் ஆக வேண்டும். அவன் அந்த மரணத்திலிருந்து தப்பிவிக்க முடியாது. எனக்கன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, குதிரைகளின் வீரியத்தினாலே, அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது 17, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, எது ஒன்றும் அழிவிலிருந்து தப்பிவிக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை தப்பிவிக்க முடியும். கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். இதை உணர்ந்த தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நீரே என் ரட்சிப்பு. எனக்கு திரளான சேனைகள் உண்டு, திரளான ஆட்கள் உண்டு, வீரியமிக்க குதிரைகள் உண்டு, எங்களுடைய இராணுவத்திலே பலசாலிகள் உண்டு. இருந்தால் என்ன, அவைகள் உன்னை தப்பிவிக்க கூடுமோ? அவைகள் உன் மரணத்திலிருந்து உன்னை விடுவிக்க கூடுமோ? முடியாதே. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாவை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்க கர்த்தரால முடியும். இதை அறிந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீரே நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நேற்றோ இன்றோ வந்ததல்ல, சிறு வயது முதல் தொடங்கி, சிறு வயதிலிருந்து கர்த்தாவே நீரே என் நோக்கமும், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தரே நம்பிக்கை? ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 37:25, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. சிறு வயது முதல் தொடங்கின அந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசம் உள்ள வசனங்கள், அந்த வார்த்தைகள் தாவீதுடைய உள்ளத்திலே ஒரு தைக்கப்பட்டது போல அது உள்ளத்தில் எப்பொழுதும் காணப்பட்டது. இப்பொழுது அவர் எழுதுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமானுடைய பிள்ளைகள், கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிகிறதில்லை. சங்கீதம் 34 எழுதுகிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைய விடாது. அன்பான தேவ பிள்ளைகளே,
உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து, உங்கள் போராட்டங்களை நினைத்து, உங்கள் உபத்திரவங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எத்தனை விதமான வசனங்கள் இந்த வேதத்தில் இருக்கின்றது. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போய் விடாதீங்க. நெருக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, கலங்கி கொண்டு இருக்கிறேன் ஐயா என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருப்பாரானா? நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான நன்மைகளை செய்கிற கர்த்தர், நீங்க அறியப்படாத இடத்திலிருந்து, நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து அவர் நன்மைகளை உங்களுக்காக அள்ளி வழங்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க நினையாத இடங்களிலே அற்புதங்கள் நடக்கும். நீங்க நினையாத நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். சொந்து போய் விடாதீங்க. இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 13:5 நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். கர்த்தர் மேல நம்பிக்கை, அவருடைய கிருபையின் மேல நம்பிக்கை, அவருடைய வசனத்தின் மேல நம்பிக்கை, அவருடைய சமூகத்தின் மேல நம்பிக்கை முழுமையாகவே தாவீதுடைய ஒரு அரசனாக இருந்தாலும் 100% கர்த்தரை சார்ந்திருந்த வேலைகள் தான் அதிகம். ஒரு அரசனாக உயர்த்தப்பட்ட பிறகும் கூட அவருடைய சிந்தனைகள் மாறவில்லை, அவருடைய எண்ணங்கள் மாறவில்லை. நான் இராணுவத்தை நம்பியிருக்கிறேன், போர் தளபதிகளை நம்பியிருக்கிறேன், பராக்கிரமசாலிகளை நம்பியிருக்கிறேன் என்று எழுதாமல், கர்த்தாவே நீரே நம்பிக்கை, அது என் சிறு வயது தொடங்கி நான் இளைஞனாய் இருந்தது முதல் இப்பொழுது முதிர் வயதுள்ளவனாக மாறி இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் கைவிடப்படல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போக அவர் விடுகிறதில்லை. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, யார் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கிறது? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். உலகத்தை மேன்மை பாராட்டுகிற, உலகத்தை நம்புகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் நிமிர்ந்து நிற்பார்கள், சிங்கத்தை போல இருப்பார்கள். ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அவர்கள் மேலே இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கும். கர்த்தாவே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீர் போதுமானவர். அப்பா, நம்பிக்கை அநேக வேளையில மனிதர்களை நம்பியிருந்தோம், அவர்கள் உதவி செய்வார்கள் என்று காத்திருந்தோம். ஆனால் எத்தனையோ பேர் எங்களை மறந்ததுதான் உண்மை. ஆண்டவர், அன்றைக்கு ஆண்டவரே யோசேப்பு பானபாத்திரக்காரனை நம்பினான். நீ உயர்த்தப்படும் பொழுது என்னை நினைத்துக்கொள். பானபாத்திரக்காரனோ மறந்து போனான். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. தாவீது அரசனாக உயர்த்தப்பட்ட பிறகு ஆண்டவரே, உண்மையே 100% நம்பி இருந்தது போல நாங்களும் உம்மை நம்புகிறோம். அப்பா, நாங்களும் உம்மை நம்புகிறோம். மிகுந்த சேனையின் மிகுதியினாலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. சௌரியவான் பலவான் தன்னுடைய பலத்தினாலே தப்பிவிக்கப்படுகிறதில்லை. குதிரைகளின் வீரியத்தினாலே ரட்சிப்பு வருகிறதில்லை. எங்கள் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தராலே வருகிறது. உம்மை சார்ந்து கொள்கிறோம்ப்பா. கர்த்தாவே, குடும்பங்களாக சபையாக நாங்கள் ஒருமித்து சொல்லுகிறோம், நீரே எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற, விசுவாசத்தில் எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக. பலத்த கரத்தினாலே நன்மை உண்டாகட்டும். சோர்வை விட்டு வெளியே வரட்டும். அப்பா, கண்ணீரின் பாதைகளை விட்டு வெளியே வரட்டும். நாமத்தினாலே அவர்களுக்கு அற்புதங்கள் செய்வீராக. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதா, ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சி நித்தியம் டிவியிலே ஒளிபரப்பப்படுகிறது. சனிக்கிழமைகளை 8:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பயனடைமுடியாய் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தொடப்பட்டு இருக்குமானால் மேலே சொல்லப்படுகிற மொபைல் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லும் பொழுது அது மிகுந்த
பலனுள்ளதாக எங்களுக்கு இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.